தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் நகைக்கடையின் கழிவறையின் சுவரில் துளையிட்டு 18 கிலோ நகைகள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை நகரில் உள்ள எம்ஜி ரோட்டில் கிஷோர் என்பவர் கடந்த சில ஆண்டுகளாக நகைக்கடையை நடத்தி வருகிறார். வழக்கம் போல சனிக்கிழமை இரவு கடையை பூட்டிக் கொண்டு சென்ற அவர் ஞாயிற்றுக்கிழமை நேற்று விடுமுறை நாள் என்பதால் இன்று காலை வழக்கம் போல இன்று கடையை திறப்பதற்காக வந்தார். கடையை திறந்ததும் அங்கு உள்ள பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்த நிலையில் நகைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் காணாமல் போயிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபொழுது நகைக்கடைக்கு பின்னால் உள்ள கழிவறை வழியாக துளையிடப்பட்டு கொள்ளையர்கள் உள்ளே நகைகளை திருடி சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது சிசிடிவி கேமரா உள்ளே வந்த கொள்ளையர்கள் அதனை உள்ளே வந்த உடனே அதனை சேதப்படுத்தி இருப்பதும், அதில் உள்ள ஆதாரங்களை வைத்து அருகில் உள்ள நகைக்கடைகள், அருகில் உள்ள கடைகள் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். இதில் வடநாட்டு கொள்ளையர்கள் ஈடுபட்டார்களா அல்லது நகைக்கடையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொள்ளையில் சுமார் 17 கிலோ எடை கொண்ட 18 கோடி மதிப்புள்ளான நகைகள் திருடப்பட்டிருப்பதாகவும், வெள்ளி நகைகளும் அந்த நகைக்கடையிலே இருந்தன. வெள்ளி பொருட்களை எடுக்காத கொள்ளையர்கள் தங்க நகைகளை மட்டும் எடுத்து சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது. போலீசார் இது குறித்து விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று தற்பொழுது தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.